இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான ஆராதனையிலே உங்களோடு சேர்ந்து பங்கு கொள்வதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த அவர்களுடைய குருவானவர் ராஜன் பாபு ஐயா அவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த விசேஷித்த நாளிலே கண்டிப்பாக அந்திரேயாவை குறித்து தான் நாம் தியானிப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தவர், 12 சீஷர்களில் அவர் ஒருவர். இயேசு கிறிஸ்துவை முதலாவது சீஷர்கள் முன்பதாக அறிந்தவர். அவர்தான் முதலாவது சீஷன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவர், பேதுருவின் சகோதரர், அவரோடு இணைந்து வேலை செய்தவர், மீன்பிடிக்கின்ற தொழிலை செய்தவர், இயேசு கிறிஸ்துவின் சீடராவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகனின் சீடராக இருந்தவர். இப்படி பல காரியங்களை அவரை குறித்து நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். 4 சுவிசேஷங்களிலும் குறிப்பாக யோவான் எழுதின நற்செய்தி நூலில்தான் அவரை குறித்து குறிப்பாக 3 இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அந்த 3 இடங்களிலும் அவருடைய செயல்பாடுகளை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரோடு நாம் எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவரை அறிந்த நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது காரியம், யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அவரை பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 35 இருந்து 41 வசனங்களிலே அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை சந்தித்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானகனோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடந்து போவதை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகம் செய்கின்றார். அதை பார்த்த அந்திரேயாவும் இன்னொரு சீஷனும், அவர் யோவான் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும், அன்பான சீஷன், 2 பேரும் யோவான் ஸ்நானகத்திலே இருந்து இயேசுவினிடத்திலே செல்லுகின்ற காட்சி. 37ஆம் வசனத்திலே யாராவது வாசிக்கிறீங்களா? இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவினை பார்த்து ஏற்கனவே யோவான் ஸ்நானகனிடத்திலே நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை கற்றவர்கள் இங்கே இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னவுடன் நாங்கள் அவரையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை கவனித்து திரும்பி கேட்கிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆக்சுவலாக நம்ம இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி தெரியுது.
எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மொழி நடையில் இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நம்ம பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம், சும்மா போகிற போக்கில் ரோட்டில் நின்னெல்லாம் பேச விரும்பலை, உங்களோடு தங்கி நிறைய பேச விரும்புகிறோம். அதான் இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம். எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்குறாரு. உங்களோட நாங்கள் அமர்ந்து பேச விரும்புகிறோம். இந்த அந்திரேயாவினுடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது அறிந்து கொள்கின்ற காரியம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராக இருந்தார். ஏற்கனவே நிறைய காரியங்களை தன்னுடைய குரு யோவான் ஸ்நானகனிடம் கற்றிருந்தாலும் கூட இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். ஆண்டவரே, உம்மோடு அமர்ந்து நாங்கள் பேச விரும்புகின்றோம். அதான் முக்கியம். கூட போகிறாங்க. இந்த நிகழ்வு அவங்க பிளான் பண்ணி செய்யலை. திடீர்னு இயேசு அறிமுகப்படுத்தப்படுகிறார். தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது? அவரோடு தங்கினார்கள். they walked extra mile. கூடுதலாக அவர்கள் நேரம் செலவழித்து திட்டமிடாத அந்த காரியத்தை அவர்கள் செய்வதை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? ஆர்வம். யோவான் ஸ்நானகனே சொல்லிவிட்டார், இவரோடு நாம் பேச வேண்டும், இன்னும் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய பாதையிலே நடக்கின்ற பொழுது நான் உண்மையாகவே ஆண்டவரை நம்பினால், ரட்சிப்பின் அனுபவத்திலே இருந்தால், சரியான மனம் திரும்புதலின் அனுபவத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னால், ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பதிலே நான் ஆர்வமாக இருப்பேன். அதான் அடையாளம். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் முதலாவது அடையாளம் என்ன? ஆவிக்குரிய காரியங்களிலே ஆர்வமாயிருப்பேன். பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பான்டேனியஸ்லி அந்த ஆர்வம் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு அவர்கள் தங்குகிறார்கள். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு தன்னுடைய சகோதரன் பேதுருட்ட என்ன சொல்கிறாரு? நாங்கள் மேசியாவை கண்டோம். இயேசு யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரோடு நாம் நெருங்கி பழக பழக ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்திரேயா சொல்லுகிறார், மேசியா என்று அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கின்றோம். இயேசு எனக்கு யார்? அற்புதம் செய்பவர் மட்டுமா? ஒரு கடவுளா? ஒரு தலைவரா? எனக்கு இயேசு யார்? உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இயேசு யார் என்றால் தெய்வம், கடவுள். எனக்கு இயேசு எனக்கு இரட்சகர். இயேசு என் பாவங்களை நீக்கினவர். இயேசு என் பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தவர். எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? இயேசு என்னுடைய இரட்சகர். அந்த விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவராக இருந்தார். என்னுடைய வாலிப நாட்களிலே 20-21 வயதுகளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள், மிஷனரி வரலாறுகள், வேத பகுதிகள் வாசிப்பதிலே ஒரு ஆர்வம் இருக்கும், துடிப்பு இருக்கும். யாராவது நல்ல பிரசங்கியார், புகழ்பெற்ற பிரசங்கியார் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், வெளியூரில் இருந்தாலும், நான் திண்டுக்கல்லில் வளர்ந்தவன், மதுரைக்கு அப்போல்லாம் நிறைய கூட்டங்கள் மதுரையில் நடக்கும், நேரம் செலவழித்து கலந்து கொண்டு செல்லுவேன். திருச்சியில் யூத் மீட்டிங் நடக்கும், போய் கலந்து கொள்ளுவேன். அந்த துடிப்பு எனக்கு இருக்க வேண்டும்.
கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிக்கக்கூடாது. போர் அடிக்குதா? பவுல் பிலிப்பியருக்கு எழுதுவார், ஆசையாய் தொடருகிறேன், அந்த ஆர்வம் எனக்கு குறையக்கூடாது. அதைத்தான் நாம் அந்திரேயாவின் வாழ்க்கையிலே முதலாவது பார்க்கிறோம். இவ்வளோ நேரம் யோவான் சாதகனுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டாச்சு, எப்படா வீட்டுக்கு போவான்னு நினைக்கல. ஏசாமியை பற்றி சொல்லிட்டாரு, நாங்கள் அவரோடு இருந்து சத்தியத்தை கேட்க விரும்புகிறோம். அந்த ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் திண்டுக்கல்லில் இருக்கிற பொழுது எங்களுடைய சபைக்கு சென்ட் பால் சர்ச், அப்போ புகழ்பெற்ற பிரசங்கியார் சாம் ஜெபதுரை ஐயா வந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் கொயரில் இருக்கிறோம், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவருடைய புஸ்தகங்களாக நான் வாசிச்சிருந்தேன். அப்போ அவர் 8:30 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும், முன்னாடியே அவர் வந்துட்டார். வெஸ்டியில் உட்காந்துருந்தார். நானும் இன்னொரு தம்பியும் அவர்கிட்ட போய் பேசுகிறோம். ஐயா, நீங்கள் எங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயா நீங்கள் இன்றைக்கி எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணதற்கு பிறகு எங்கெல்லாம் பேசுகிறீங்க? ஏன்னா அவர் பெரிய ஆள், சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு. ஒரு கூட்டத்திலலாம் அவர் பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், தம்பி உங்கள் சபையில் பேசி முடிச்சுட்டு 10 மணிக்கு ஒரு பெண்டிகாசல் சர்ச்சில் பேசுகிறேன், 4 மணிக்கு ஒரு இடத்துல பேசுகிறேன், 6 மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன். அவர் எங்கேயெல்லாம் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணாரோ இதே மாதிரி முன்னாடி கீழே உட்காந்து நானும் அந்த தம்பியும் வார்த்தைகளை கேட்டோம். அவர் எங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார், என்னடா எங்கே போனாலும் வர்றாங்க. ஆர்வம், எனக்கு அப்படி ஆர்வம் இருக்கா? ஏதோ கூப்பிட்டாங்க வந்துட்டேன், ஐயா வேற வந்திருக்காரு அதனால் வந்திருக்கிறேன், அப்படியா? இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும், இன்னும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு அந்திரேயாவின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராக இருந்தார். சரி, 2வது காரியம் வாசிங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அந்திரேயாவின் அழைப்பு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்திரேயா வேலை என்ன? மீன் பிடிக்கிறது. வேலையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது. அந்திரேயா, பேதுரு எல்லாம் இருக்கிறாங்க. என் பின்னே வாருங்கள். ஆண்டவர் அவங்களை முன்குறித்து விட்டார், கூப்பிடுகிறார். அந்திரேயாவும் பேதுருவும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரே நாளைக்கு வருகிறோம். பைபிள் அழகான வசனம் பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கு? இம்மீடியட்லி, அட்வான்ஸ், உடனே அவர்கள் வலைகளை விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்திரேயா. அல்லேலூயா. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. நீ என்னை பின்பற்றினால் உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர்கள் கீழ்ப்படிவதற்கும் ஆயத்தமாயிருப்பார்கள். என்னை ஆண்டவர் அழைக்கலை, என் கூட ஆண்டவர் பேசலை அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வார்த்தையின் வழியாக, உங்களுடைய மனச்சாட்சியின் மூலமாக ஆவியானவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரோ, ஆண்டவரே நான் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தம். பார்த்தான், தங்கியிருந்தான், கற்றுக்கொண்டான், பின்பற்றினான். இதான் வளர்ச்சி. யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களோடு ஆண்டவர் தங்க விரும்புகின்றார். வேதம் முழுவதும் நாம் பார்க்கின்ற பொதுவான சத்தியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை கானானுக்குள்ளதாய் தேவன் அழைத்து செல்கின்ற பொழுது
மோசேயின் மூலமாக நிறைய கட்டளைகளை, ஆலோசனைகளை அவர் கொடுத்தார். 430 வருஷம் ஒரே இடத்துல அடிமைகளாய் வாழ்ந்து விட்டார்கள். இப்பொழுது சுதந்திர பறவை. எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது தெரியாது. நிறைய கட்டளைகளை மோசேயின் மூலமாய் கொடுக்கிறார். அதில் முக்கியமான கட்டளை என்ன தெரியுமா? உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 விதமான மக்கள் குழுக்களை ஆண்டவர் இங்கே பேரிட்டு சொல்லுகின்றார். எபியூசியர் போன்ற 7 விதமான மக்கள். கானான் தேசம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஏற்கனவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருக்கின்ற மக்களை நீ துரத்தி விட வேண்டும், அவர்களோடு நீ சேரக்கூடாது, அழித்து விட வேண்டும். காரணமும் சொல்கிறார், நீ அவங்களோட சேர்ந்தினா அவன் உன்னைய மாற்றிடுவான், அதனால் துரத்தி விட்டுரு. ஆனால் இந்த மக்கள் கீழ்ப்படியவில்லை. நீங்கள் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் 21, 28, 33 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் துரத்தி விடவில்லை என்ற வார்த்தைகள் வரும். அதே மாதிரி யோசுவா 14ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 1:36. ஆனால் வேதம் என்ன சொல்லும்? நியாயாதிபதிகள் 1:20 யாராவது வாசிங்களேன். ஆமென். பார்த்தீங்களா? காலேப் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் உபாகமம் 1:36. அதை கொஞ்சம் வாசிங்கம்மா. உபாகமம் 1:36. உபாகமம் 1:36. ஆமென். 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. 40 வருடங்கள் வனாந்தரத்திலையும் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் எகிப்திலே இருந்த மக்கள் 2 பேரை தவிர யாரும் கானானுக்குள்ளே போல. ஏன்? கீழ்ப்படியவில்லை. யோசுவாவும் காலேப் மாத்திரம் கானானை பார்த்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு அவருடைய வார்த்தைகள் மூலமாய் பேசுகின்ற ஆண்டவர். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என் மனதில் பேசுகிறாரோ ஐ ஷுட் ஒபே. நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பிரசங்கியார் ஒரு சர்ச்சில் பேசுவதற்காய் போயிருந்தார். 3 நாள் கூட்டம், வெள்ளி சனி ஞாயிறு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பேசிட்டார். சனிக்கிழமை சாயந்தரம் பேசணும். சனிக்கிழமை காலையில் அந்த ஊருக்குள்ளே ஒரு வேலையாக நடந்து கொண்டிருக்கின்றார். போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பெண் அவரை பார்த்து, ஐயா தோத்திரம், நேற்று நான் கோயிலுக்கு வந்திருந்தேன்யா, நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்துச்சுயா. பிரசங்கியார்கிட்ட நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிருச்சு. அவர் விடலை அந்த அம்மாவை. அம்மா ரொம்ப நன்றிம்மா, எந்த பகுதிமா உங்களை தொட்டது? இப்படி கேட்டால் சிக்கல் தான் இல்லையா? அந்தம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாதியா, நான் ரொம்ப படிக்காதவ. ஆனால் அன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனவுன்னா நான் ஒரு காரியம் செய்தேன். என்ன செஞ்சீங்கம்மா? என்னுடைய தொழில் மார்க்கெட்டில் காய்கறி விற்கிறது. அப்போல்லாம் தராசு வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்கேல் இருக்குது இல்லையா, அது மாதிரி இல்லை, எலக்ட்ரானிக் ஸ்கேல் இருக்குது. அப்போ தராசு தான் வச்சுருப்பாங்க, எடைக்கற்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என்னுடைய வியாபாரத்திலே தவறான எடைக்கற்களை வைத்து நான் வியாபாரம் செய்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்தேன். இப்போ 1/2 கிலோ கல்லுன்னா பார்க்குறதுக்கு மேலே 500 கிராம்னு போட்டிருக்கோம், கீழே பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக 500 கிராம் இருக்காது, 1/2 கிலோ இருக்காது, 350 அந்த மாதிரி தான் இருக்கும், குறைந்து காணப்படும், பார்க்குறதுக்கு தெரியாது.
இந்த மாதிரி ஏமாற்றி நான் பிழைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உங்களுடைய வார்த்தையின் வழியாக ஆவியானவர் என்னோடு பேசினார். வீட்டுக்கு போன உடனே தவறான இடைக்கற்களை எரிந்து விட்டேன். அல்லேலூயா. இதான் கீழ்ப்படிதல். ஒருவேளை என்கிட்ட தவறான இடைக்கற்கள் இல்லாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது தவறான பழக்கங்கள் இருக்கலாம், தவறான தொடர்புகள் இருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஆண்டவர் இப்பொழுது எதை உங்களுக்கு உணர்த்துகிறாரோ, ஐ ஷுட் ஒபே, கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்திரேயா. கீழ்ப்படுவீங்களா? ஆவியானவர்களோடு பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது, உங்கள் மனசில் தெரியும். என்னடா பிரசங்கர் கரெக்டாக சொல்கிறாரு, இதை விட்டுறணும். நான் உங்கள் வயதில் வளரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசின காரியங்களை விட்டுக்கொண்டே இருந்தேன். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் வழியாக இந்த மாதிரி செய்திகள் கேட்கும் பொழுது உணர்த்துகிறாரோ, ஆண்டவரை விட்டு விடுகிறேன். கீழ்ப்படிதல்ல 3 காரியங்களை சொல்லுவாங்க. டிலேடு ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ். டிவைடட் ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ். டிஸ்கம்ஃபோர்ட் ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ். தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. பாதிக்கு பாதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. என் வசதிப்படி கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. நான் அப்போ தான் பசுமலைக்கு வந்திருந்தேன். ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு, அண்ணே இவர் நல்ல விசுவாசினே, ஆனால் தம் அடிப்பாருண்ணே. எனக்கு தூக்கி வாரி போட்டு, நல்ல விசுவாசின்றீங்க? புரியுதானே சொல்கிறது? சில காரியங்கள் எனக்கு எது வசதியோ அதெல்லாம் நான் விட்டுருவேன், சில காரியங்களை விடமாட்டேன். முழுவதுமான கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். அந்த மார்க்கு 1:16 என்ன சொல்லுது? 16லேருந்து 18 வரைக்கும், வலைகளை விட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சில வார்த்தைகளை நமக்காகவே எழுதி வைத்திருப்பார். ஏன் வலைகளை விட்டுன்னு போட்டிருக்கு? மீன் பிடிக்கின்றவர்களுக்கு வலை 3 விதமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டது. வலை தான் அவங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம், லைஃப் சப்போர்ட். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எவைகளை நம்பி இருந்தேனோ அவைகளை விடுவதற்கு ஆயத்தம். ஆண்டவர் பின்னாடி வான்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும்னு நான் சொல்ல வரல. எதன் மேல் நான் நம்பிக்கையை வைக்க வேண்டும்? 2வது, வலை எப்பொழுதும் அவர்களோடு இருக்கின்ற ஒரு பொருள். மீனவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வலை எப்பயுமே கையில் வச்சுருப்பாங்க. டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தால் கூட தோலில் வலை தொங்கிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆல்வேஸ் வித் தம். என்னோடு அதிகமாக இருக்கின்ற காரியங்களையும் ஆண்டவருக்காய் விட்டு விடுவதற்கு ஆயத்தம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எனக்கு நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு. நான் சொல்கிறதுக்கெல்லாம் வெட்கப்படுறது கிடையாது. என் பாக்கெட்டில் 2 பொருள் எப்பயுமே இருக்கும். ஒன்று தீப்பெட்டி, இன்னொன்று உங்களுக்கு தெரியும். ஆல்வேஸ் வித் மீ. ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ்வதற்கு ஆயத்தம், எரிந்து விடுகிறேன். 3வது, மீனவர்களுடைய வாழ்க்கையில் வலை ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பொருள், சென்டிமெண்ட் வேல்யூ. மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையை எடுத்து வலை மேலே கொஞ்ச நேரம் வைப்பாங்க. அந்த வலையின் ஸ்பரிசம் பட வேண்டும். வலை தான் எங்களுக்கு வாழ்க்கை. சென்டிமெண்டல் வேல்யூ. வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா.
என் வாழ்க்கையில் ஏதாவது ரகசிய வலைகள் உண்டா? எல்லாத்தையும் விட்டு தான் பின்பற்றணும். கீழ்ப்படிதல் அந்திரேயா கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பைபிளில் சில உதாரணங்களை காமிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் ஈசாக்கு, அந்த நாட்களில் பயங்கர பஞ்சம், தண்ணி கிடைக்கல. அப்போ ஈசாக்கு என்ன யோசிக்கிறாரு? நம்ம இங்கே இருக்க வேண்டாம். ஈசாக்குக்கு நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, ஆடு மாடுகள் இருந்துச்சு, சர்வை பண்ண முடியலை. ஐ ஷுட் மூவ், ஐ வாண்ட் டு மூவ் திஸ் பிளேஸ். பஞ்சமாயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது, ஈசாக்கே இங்கே இருப்பா, போகாத. என்ன ஆண்டவரே, தண்ணியே இல்லை, எப்படி ஆண்டவரே நான் இங்கே வாழ முடியும்? ஆனால் அந்த 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? நான் இங்கே இருக்க மாட்டேன், ஆண்டவர் இருக்க சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். தொடர்ந்து வாசிங்க. பொறுங்கம்மா. கர்த்தர் அவனை, எப்போ ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதிப்பார்? கீழ்ப்படியும் பொழுது. வாசிங்க. அல்லேலூயா. எத்தனை மடங்கு? ஆமென். நீங்களா? வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை நான் உயர்த்துவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறுக்கு வழிலாம் கிடையாது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தானியேலோ வென்றால் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதபடிக்கு தீர்மானம் பண்ணினான். ஐ ஷுட் நாட் டிஃபைல் மை செல்ஃப். அந்த கதை நம்மளுக்கு தெரியும். ராஜாவினுடைய உணவில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு வந்திருக்கும். யூதர்கள் சாப்பிடக்கூடாது என்று விளக்கப்பட்டிருந்த உணவு வகைகள் அங்கே இருக்கும். ராஜாவினுடைய உணவு எப்படி இருக்கும்? சுமாராக இருக்குமா? இந்த ரசம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்களா? சூப்பர் ஃபுட். எங்களுக்கு அது வேண்டாம். என்னதான் இந்த உலகம் என்னை கவர்ச்சித்தாலும் ஆசை காண்பித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் தொடமாட்டோம். நான் அப்படி சொல்ல முடியுமா? பாவம் பயங்கரமானது. அதாவது ஒரு தந்திரமான ஒரு சவால் தானியேலுக்கும் நண்பர்களுக்கும். நல்லா தானே இருக்குது, சாப்பிட்டா என்ன? இன்றைக்கி நிறைய பாவங்கள் அப்படி தான் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கு. மொபைல் பார்க்குறதுல என்ன தப்பு? மொபைலில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கி மொபைல் வரமா சாபமானு தெரியல. எது என்னை தீட்டுப்படுத்துமோ, எது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமோ அவைகளை விட்டு விடுகிறேன். தானியேலும் நண்பர்களும் நல்ல தீர்மானம் எடுத்தாங்க. ஹாஸ்டலில் தான் இருந்தாங்க, அவங்கள மாதிரி ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. 3 வருஷம் ஒரே டைனிங் ஹால் தான். முன்னாடி மற்றவங்கள்லாம் நல்ல பிரியாணி, சிக்கன் 65, கோழிக்கறி எல்லாம் சாப்பிட்றாங்க. நம்மளால் என்ன சாப்பிட்றாங்க? பைபிளில் போட்டிருக்கு, சாதாரண வெஜிடேரியன் உணவுகள். சாம்பார், ரசம், புளிக்குழம்புலாம் வச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம்ல. யோசிச்சு பாருங்க. எங்களுடைய விருப்பத்தை காட்டிலும் ஆண்டவருடைய விருப்பங்கள் தான் முக்கியம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? 20ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. 3 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. பரீட்சை வைக்கிறாரு ராஜா. ஓரல் டெஸ்ட், எவாலுவேஷன் டெஸ்ட் வைக்கிறாரு. தானியேலும் நண்பர்களோட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க நாட்டு மக்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. பரீட்சையில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் 60 மார்க் எடுத்தாங்கன்னா தானியேல் நண்பர்கள் எத்தனை மார்க்கு சொல்லுங்கள்? 60 × 10 600 மார்க். உதாரணமாக சொல்லுங்கள், எப்படி மார்க் வரும் சொல்லுங்கள்? If you obey, God will give you wisdom. கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. 10 மடங்கு. அங்கே எத்தனை மடங்கு? ஈசாக்கில் ஆமென் 100 மடங்கு. இங்கே 10 மடங்கு.
அப்போ ஆண்டவருக்காய் நான் ஒரு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே உமக்கு இது பிடிக்கலையா, நான் விட்டு விடுவேன், உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் என்னை உயர்த்துகின்றவர். உலகம் என்னை உயர்த்தாது, ஆண்டவர் என்னை உயர்த்துவார். புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் பார்க்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் என்ன கல்யாணம்? கானாவுக்கு கல்யாணம். திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. மரியாள் ஏசாமிட்ட ஓடி வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐயரே, முக்கியமான ஐட்டம் தீர்ந்து போச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படியா மரியாள், நான் பார்த்து கொள்ளுகிறேன், கவலைப்படாதே. அப்படியே சொன்னார்? இல்லை. அதாவது மரியாள் எதிர்பார்க்காத பதில், என் வேலை இன்னும் வரவில்லை. அதனுடைய சரியான மொழியாக்கம் என்ன அப்படின்னா, என்னை என் வழியில் செயல்பட விடு. அதான் அது சரியான அர்த்தம். மொழியாக்கம், மூல பாஷை தெரிந்து கொள்வோம். அப்போ மரியாளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. நம்மளுக்கு தெரியும். காணா ஒரு கல்யாணம் கதை சண்டே கிளாஸ்லேருந்து கேட்டாச்சு. ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். மரியாளுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, சரி இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, இருக்கவே இருக்குது, உமா கேட்ரிங் இருக்குது, ஃபோன் பண்ணிடுவோம். நம்ம அப்படி தானே யோசிக்கிறோம். உமா கேட்ரிங்னா மதுரையில் ஒரு ஃபேமஸானது. யோசிச்சு பாருங்க. ஆனால் அதில் 5ஆம் வசனம் வாசிக்குமா? யோவான் 2. ஆமென். ஆண்டவர் மரியாள்கிட்ட ரகசியமாக சொன்னாரா தண்ணீரை மாற்ற போகிறேன்ட்டு? எந்த ஐடியாவும் இல்லை. ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்று புரியாவிட்டாலும் நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. அதாங்க பாடம். நம்ம தான் நினைக்கிறோம், ஆண்டவரே நீ இப்படி நடத்தினா நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே நான் உண்மை அப்படியே நம்புகிறேன். அதான் முக்கியம். சாதாரண தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. சுவையுள்ள திராட்சரசம். உங்களுக்கு தண்ணி பிடிக்குமா, ஜூஸ் பிடிக்குமா? சும்மா சொல்லுங்க. ஜூஸ் இல்லை. ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்தால் என் வாழ்க்கையை சுவையுள்ளதாய் மாற்றுவார். அல்லேலூயா. வாழ்க்கை கசக்குதா, போர் அடிக்குதா, எப்படா அப்படின்றா, கீழ்ப்படியுங்கள். He will turn your life into sweet life. இன்னொரு உதாரணம், சகேயு எங்கே இருக்கிறவர்? மரத்தில் இருக்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஏசாமியை பார்த்தா போதுன்ட்டு வர்றாரு. அப்படி சில சமயம் வந்திருக்கோம்ல, சும்மா உட்காந்துட்டு வருவோம், என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அந்த எண்ணத்தில் தான் வந்தார். ஏசாமி விடலை. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும், நான் எங்கே இருந்தாலும் ஏசாமிக்கு தெரியும், ஏசாமிக்கு நான் ஒழிய முடியாது. ஆண்டவர் வந்தவர் நிற்கிறார். உலகத்தை படைத்த தெய்வம் அண்ணாந்து பார்க்கிறது. நான் தனியாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை தேடி வருவாருங்க. அல்லேலூயா. சகை ஏன் தெரியுமா தனியாக போயிட்டாரு இப்படின்னு சொல்கிறாங்க. அநியாயமாக பணம் வசூலிக்கிறவர், யூதர்கள்ட்டையே வசூலிக்கிறவர். யூதர் ஆயக்காரர்களை டாக்ஸ் வசூல் பண்ணுறவங்கள யூதர்களுக்கு பிடிக்காது. ஒரு வேளை கூட்டத்தோடு வந்தால் இதான் ஜாக்குன்னு அடித்து போட்டுருப்பாங்க போல, தெரில. அதான் தனியாக போயிட்டார். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவனையும் ஆண்டவர் தேடி வருகிறார். ஒருவேளை என்னை யாரும் நேசிக்கலையே, என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதே, கவலைப்படாதீங்க. இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகைவே இறங்கி வா. அழைப்பு வருது. சகையை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். இன்றைக்கி எனக்கு நிறைய இடத்துல போய் பணம் வசூல் பண்ணணும், வரி வசூல் பண்ணணும். ஆண்டவரே நாளைக்கு வருகிறேன் அப்படியே சொன்னார். என்ன போட்டிருக்கு வசனத்தில்? ஆமென். Delayed obedience is disobedience. ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு, நாளையிலேருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்.
நோ, அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து ஆண்டவரோடு நடந்து சென்றான். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் கைத்தட்டினாங்களா, சந்தோஷப்பட்டாங்களா? இல்லை, முறுமுறுத்தார்கள். ஏன் தெரியுமா? ஏசாமையும் சகையும் நடந்து போகும் பொழுது முறுமுறுக்கிறாங்க. ஏன்? ஜோடி பொருத்தம் சரியில்லை. அப்படித்தானே? என்னடா ஏசாமி பரிசுத்தமில்லாத இப்படி கூட நடந்து போறாரு. இயேசு கிறிஸ்து யார் கூட வேண்டுமானாலும் நடப்பார், நடப்பவர்கள் மாறுவார்கள். அல்லேலூயா. ஏசாமி வேற ஒண்ணுமே சொல்லலை, கூப்பிட்டுலாம் திட்டலை, கூப்பிட்டெல்லாம் கவுன்சில் பண்ணலை. என்ன சகை இப்படிலாம் வாழ்ற, திருந்துப்பான்னு சொல்லலை. இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் அருகாமை என்னை மாற்றும். அல்லேலூயா. அவனா கன்ஃபஸ் பண்ணுறான். ஆண்டவரே, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் மாற்றிக் கொள்கிறேன். இயேசுவை நீ உண்மையாகவே சந்தித்திருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையின் முன்னுரிமைகள் மாறும். ப்ரியாரிட்டி ஹட் பீன் சேஞ்ச்ட். வாழ்க்கையில் எதற்கு அவன் இதுவரைக்கும் முன்னுரிமை கொடுத்தானோ அவைகள் மாறுகிறது. பணம் முன்னாடி இருந்துச்சு, இயேசு வந்தவுடன் பின்னாடி போய்விட்டது. இயேசு அவன் வாழ்க்கையின் நடுவிலே வந்து விட்டார். இன்னைக்கு நிறைய பேர் மரத்தில் தான் உட்காந்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, நான் இன்னைக்கு மரத்தில் உட்காந்துருக்கேனா, இறங்கி இயேசுவோடு நடக்கிறேனா? சகேயு கீழ்ப்படிந்ததுனால ஏசாமி என்ன சொல்றாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சகேயுவே, பாப்பா வீட்டுக்கு போலாம். இயேசு கிறிஸ்து யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவர்களோடு தங்க விரும்புகிறார். என் இதயத்திலே இயேசு தங்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நான் 2 காரியம் சொன்னேன், இன்னும் ஒரு காரியம் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராய் இருந்தார், ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். 3வது காரியம், பைபிளில் அந்திரேயாவை குறித்து 3 இடங்களில் அவனுடைய செயல்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. 1வது காரியம் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 41 வாசிங்க. தொடர்ந்து வாசிக்குமா? ஆமென். போதுமா? போதும். பார்த்தீங்களா, அந்திரேயா வந்து பேதுருடைய சகோதரன். அநேகரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்த அந்திரேயா, அதான் 3வது குறிப்பு. அது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? 1வது என் ஊழியம் என் வீட்டில் ஆரம்பிக்கணும். ஊருக்கு பிரசங்கம் பண்ணலாம், வீட்டில் நான் இப்படி இருக்கிறேன். பேதுருவும் அந்திரேயாவும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்றாரு, ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு, பிரசங்கம் கேட்க கூப்பிட்றாரு. பேதுரு என்ன சொல்லியிருக்கலாம்? நீ பெரிய ஒழுங்காக்கும், நான்லாம் வரமாட்டேன் போ சொல்லலை. அந்திரேயாவின் மாற்றத்தை உணர்ந்த பேதுரு இயேசுவை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அந்திரேயாவை காட்டிலும் பேதுருவதை தான் ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தினார். அப்போ அந்திரேயா ஒரு கருவி, ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார். அடுத்து நம்ம சுவிசேஷ படம் வாசியை கேட்டோம் இல்லையா? இங்கே ஒரு பையன் இருக்கிறார். யார் டைலாக் இது? அந்திரேயா. அறிமுகம் செய்கிறார். ஒரு சிறுவனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார். எல்லாரும் தேடி இருப்பாங்க இல்லையா? எங்கேயாவது டீ கடை இருக்கா, வடை எதுவும் போடுறாங்களா, அப்படி தேடி இருப்பார். அந்திரேயா பிடிச்சி கரெக்டாக ஏசாமிடத்திலே கொண்டு வருகிறார். அப்போ அந்திரேயாவுடைய பார்த்தீங்கன்னா இயேசுவினிடத்திலே கொண்டு வருகின்றவராய் காணப்படுகின்றார். 3வது பார்த்தீங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 20 வாசிங்க. ஆமென். இங்கே ஒரு காட்சி. இங்கே கிரேக்கர்கள்னா
யூதயா தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து கிரேக்க நாட்டிலே வாழ்ந்த யூதர்கள், ஆனால் கிரேக்க மொழி பேசுகின்றவர்கள். இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்களாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நேராக பிலிப்புட்ட போகிறாங்க. ஏன் பிலிப்புட்ட போகிறாங்க? பிலிப்பு என்பது கிரேக்க பெயர். அந்த நாட்களில் ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர் இருக்கும். வீட்டில் கூப்பிட்ற ஒரு பேர் இருக்கும், பேதுரு சீமோன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். பிலிப்பு என்பது அஃபிஷியல் நேம், கிரேக்க பெயர். இவங்க கிரேக்கர்கள். அந்த பிலிப்புன்ன ஒன்று, நம்ம ஊருக்காரடா, வெளியூருக்கு போகிறீங்க, இவன் நம்ம ஊரான்னு சொன்னோன்னா ஒரு பாசம் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி பிலிப்புட்ட போய் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் இயேசுவை பார்க்கணும். ஆனால் பிலிப்பு உடனே கூட்டிகிட்டு போகல. எங்கே வர்றாரு? அந்திரேயா. அப்போ அந்திரேயா தான் இதற்கு பொறுப்பு போல. அந்திரேயா தான் அடிக்கடி கொண்டு வந்திருப்பார் போல ஏசாமிகிட்ட. ஒருவேளை பேதுரு அவங்கள்ட்ட போயிருந்தா, நீங்களாம் யூதர்கள் கிடையாது, போயிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பாரோ தெரில. நானாக யோசிச்சு பார்க்குறேன். அப்போ சரியான நபரிடத்திலே கொண்டு வந்து அவர்களை இயேசுவினிடத்திலே அழைத்து செல்லுகின்றார்கள். அப்போ எங்கேயெல்லாம் அந்திரேயாவை பார்க்குறோமோ அங்கேயெல்லாம் ஏதாவது ஒன்றை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகின்ற அந்திரேயா. ஏசாமிகிட்ட யாராவது கொண்டு வந்திருக்கேனா? அறிமுகப்படுத்தி இருக்கிறேனா? ஆண்டவர் அதை நம் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்து மேற்கூரையை திறப்பாக்கி இயேசுவினிடத்திலே இறக்குகிறார்கள். எப்படியாவது இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தால் போதும், இயேசு பார்த்து கொள்ளுவான். அந்த தாகம், அந்த தரிசனம் எனக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய முடவர்கள் வெளியே உண்டு. வாங்க கோயிலுக்கு. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சொல்லுவார், நாத்தான் பேர்கிட்ட சொல்லுவார், மேசியாவை கண்டோம். நான் நம்ப மாட்டேன், நாசரேத்தில் இருந்தாயா ஆள் வருவாங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவார்? வந்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். அவ்வளவுதான். ஆண்டவரிடத்திலே சிலரை கொண்டு வரும் பொழுது பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பா, நீ வந்து பாருப்பா, நீ ஏசாமிகிட்ட பேசி பாருப்பா, நீ அதை அனுபவிப்பாய், வந்து பாருங்கள். எத்தனை பேரை நான் இயேசுவினிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். கிறிஸ்தவன் தான், கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக போக மாட்டான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கறை இல்லாதவன். அவனை பார்த்த ஒரு மனிதர் இவனை எப்படியாவது சுவிசேஷத்தை கேட்க வைக்க வேண்டும். யோசிச்சு பார்த்தாரு, கோயிலுக்கெல்லாம் வரமாட்டான். அந்த தம்பிக்கு கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், டிரைவிங். காரு எவ்வளோ ஓட்ட சொன்னாலும் எவ்வளோ தூரம் ஓட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்து ஊரில் ஒரு வாரம் நற்செய்தி கூட்டம் நடக்குது. வேன் பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அப்போ இவர் சொன்னார், தம்பி, அந்த கூட்டத்துக்கு வேனில் மக்களை கூட்டிகிட்டு போனோம், நீ தான் டிரைவ் பண்ணணும். ஓட்டுறேன். இவர் தான் ஓட்டுறதுன்னு ரொம்ப இஷ்டம் இல்லை. எல்லா நாட்களும் அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல போய் மக்களை இறக்கி விட்டுட்டு வெளியே போயிடுவார். தூரத்தில் உட்காந்தா இருப்பார், கூட்டத்துக்கு வரமாட்டார். கடைசி நாள் அதே மாதிரி மக்களை இறக்கி விட்டுட்டு வெளியே உட்காந்துருக்காரு. வார்த்தை கேட்கிறது. ஆண்டவர் விடமாட்டாருங்க. கடைசி நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆட்சிக்கால் கொடுக்கும் பொழுது, அழைப்பு கொடுக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி முன்னாடி வந்தார். இவர் ஏற்பாடு பண்ணவர் சந்தோஷப்படுறாரு. அந்த வாலிபன் யார் தெரியுமா? டாக்டர் பில்லி கிரஹாம். அல்லேலூயா. இன்னைக்கு டாக்டர் பில்லி கிரஹாம் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மனிதரை தெரியாது. அறிமுகப்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு நான் ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறேன்? இன்னைக்கு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களிடத்தில் கொண்டு வராரு. எத்தனை பிள்ளைகளை நான் உருவாக்கி இருக்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் மாதத்தில் ஒரு நாள் கேப்பர்கால் ஸ்கூலுக்கு போவோம் ஊழியத்துக்கு. என்னுடைய மனைவி பெரிய பிள்ளைகளுக்கு எடுப்பாங்க, நான் சின்ன பிள்ளைகளுக்கு எடுப்பேன். பிள்ளைகள் கதறுவார்கள், ஏங்குவார்கள்.
அறிமுகப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, நான் 3 காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறையுள்ள அந்திரேயா, ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்திரேயா, அநேகரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்த அந்திரேயா. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.